நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதத்துக்கு உண்டான டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ சரியாகவே போடலை. அதுக்கு நிறையா ரீசன்ஸ் சொல்லலாம். ஸோ என்னோடய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால வீடியோ போட முடியல. ஸோ இந்த மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். ஸோ நவம்பர் மாதம் யாராவது சிங்கப்பூர் போகிறாங்க அப்படின்னா, சிங்கப்பூர் போகிறதுக்கு நிறையா டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா ப்ராசஸ்லையுமே நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ யாராவது சிங்கப்பூர் நவம்பர் மாதம் போகிறவங்களுக்கு அனுப்பி வச்சுருங்க. சம்டைம்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் மாதம் போகிறவங்கள்ட்ட இந்த பாஸில் நீ போறியா, இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும். ஏன்னா ஒரு சில ஏஜென்ட் கூட டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக ரெடி பண்ணாமல் விட்டுருவாங்க. ஒரு சில ஏஜென்ட் கூட என்டிஎஸ் பர்மிட்டில் பாண்டு பேப்பர் வேணுங்கிறது தெரியாமல் இருக்கும். அதனால டாக்குமெண்ட் தெளிவாக என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு டாக்குமெண்ட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறீங்க, பாண்டு பேப்பர் எடுத்துகிட்டு போகாமல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சிங்கப்பூருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. திருப்பி டீபோர்ட் பண்ணிடுவாங்க. திருப்பி நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் பாஸுக்குமே நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல்களாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டுக்கு போகிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஏமாறாமல் நல்லபடியாக வெளிநாடு போகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ரெகுலராகவே பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபாஸ் எஸ்பாஸுக்கு டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இபாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபி வேணும். ஆர்எம்ஐ நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுத்துக்கங்க. அடுத்தது வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், அடுத்தது பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு. கண்டிப்பாக எல்லா பாஸுக்குமே எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் இங்கே எஸ்ஜி அரைவல் கார்டு எடுக்காமல் போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் போனதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே நெட்டை ஆன் பண்ணி நீங்கள் எஸ்ஜி அரைவல் கார்டு சப்மிட் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் இங்கேயே நீங்கள் எஸ்ஜி அரைவல் கார்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லா பாஸுமே எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் எஸ்ஜி அரைவல் கார்டு எடுத்துக்கோங்க. இ பாஸுக்கு எஸ் பாஸுக்கு இந்த ரெண்டுமே சேம் டாக்குமெண்ட் தான். திருப்பி கூட சொல்லிடுறேன், உங்களோட ஐபி அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, விசாவை தான் ஐபிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐபிஏ, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருந்தால் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட், வேக்சின் சர்டிஃபிகேட் நிறைய பேர் கேட்குறீங்க. வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்குறது கிடையாது. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் கேட்குறது கிடையாது. ஆனால் ஒரு சில பேர்கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க. அதனால் வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்துங்க. அடுத்தது பாஸ்போர்ட் ஒரிஜினல், டிக்கெட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கங்க, எஸ்ஜி அரைவல் கார்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட்டுக்கு அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபி ஃபஸ்ட்டு ஐபி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, டிக்கெட் எடுத்துக்கங்க, பாஸ்போர்ட் எடுத்துக்கங்க, எஸ்ஜி அரைவல் கார்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பாண்டு பேப்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு. ஸோ பாண்டு பேப்பரை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டிய ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ரூமாக இருக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐபி இருக்கணும், வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கணும், டிக்கெட்டு, பாஸ்போர்ட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு. டிஇபி பாஸில் இப்போ ஒரு சில பேரை நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க பார்த்தீங்களா, போனதுக்கப்புறம் டீபோர்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஇபி பாஸில் போகிறப்ப ஒரு கம்பெனி இந்தியாவில் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க, சிங்கப்பூர்லேயும் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் டிஇபி பாஸில் எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி சொல்லி எடுத்து அங்கே வேலைக்கு விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா தவறாக அந்த பாஸை பயன்படுத்துறதுனால நம்ம பசங்களும் போனதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப அவங்க சரியான பதிலை சொல்லாததுனால நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள டீபோர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ டிஇபி பாஸில் போகிறவங்க ரொம்ப சேஃபாக போங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐபி, வேக்சின் சர்டிஃபிகேட், டிக்கெட்டு, பாஸ்போர்ட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, டெஸ்ட் அடித்தவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னமுமே குவாரண்டைன் அப்படிங்கிறது சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகாமல் நீங்கள் பாட்டுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக போயிடலாம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் பிசிஎம் பர்மிட்டாக இருக்கட்டும், இல்லை சிபிஆர் பர்மிட்டாக இருக்கட்டும், டெஸ்ட் அடித்ததாக இருக்கட்டும், இந்த 3 இதில் நீங்கள் எந்த பர்மிட்டில் போனாலும் இன்டர்வியூ கம்பெனிலேருந்து பேசினாலும் சரி, இல்லை ஏஜென்ட் பேசினாலும் சரி, சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஐபி பார்த்தீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் அதிகபட்சம் வந்துடும். வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பணத்தையும் ஏஜென்சி கட்ட சொன்னாங்க அப்படின்னாலோ இல்லை ஏஜென்ட் கட்ட சொன்னாலோ தயவு செய்து கட்டிடாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்.
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி ஐபி வந்துருச்சா, ஒரு 10,000மோ இல்லை 20,000மோ நீங்கள் பேசின அமௌண்ட்லேருந்து கட்டலாம். அடுத்தது நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஹவுசிங் அப்ரூவல் கேட்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் அப்ரூவல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் சிங்கப்பூரில் இந்த டொமெட்ரி இருக்குது பார்த்தீங்களா, டொமெட்ரியில் தான் வந்து இந்த பிசிஎம், சிப்யார்ட், மெரின் பர்மிட் இல்லை ஒர்க் பர்மிட்லாம் தங்கணும். அப்படி இருக்கப்போ ஒரு ரூமில் வந்து 20 பேர் 30 பேர் அப்படின்ற மாதிரி தங்க வச்சுருந்தாங்க. அதை வந்து அந்த மாதிரிலாம் தங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எம்ஓஎம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஒர்க்கருமே வந்து இப்போ ஒரு ரூமில் தங்குறாங்க அப்படின்னா அந்த ரூமோட அளவு ப்ளஸ் அந்த ரூமில் எத்தனை பேர் தங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 வரையறையை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ரூமில் வந்து ஆல்ரெடி எத்தனை பேர் தங்கியிருக்காங்கன்ற லிஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த ரூமில் வந்துட்டு இவங்க தங்க முடியுமா? ஏன்னா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குது அப்படின்னா அதில் 4 பேர் தான் தங்கணும், 5 பேர் தான் தங்கணுன்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. நல்லா கேப் விட்டு பெட்டு போட்டு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 10 பேர் 20 பேர் அந்த ரூமில் தங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இட வசதியும் பத்தாது, ப்ளஸ் வந்து ஏதாவது நோய்கள் வந்தாலும் பயங்கரமாக பரவுது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்றதுனால நிறைய கேப் விட்டு 10க்கு 10 எத்தனை பேர் தானோ அத்தனை பேர் தான் தங்க முடியும். இத்தனை பேர் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ரூமை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எம்ஓஎம்ல. ஸோ இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரூம் கிடைக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ ரூம் கிடைக்கிது அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் போட முடியாது. ஏற்கனவே அந்த ரூமில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பெட்டு தான் போட முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 4 பேர் தங்கியிருக்காங்கன்னா ஒரு பெட்டு தான் காலியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ எம்ஓஎம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூமில் அத்தனை பேர் தான் தங்கியிருக்காங்களா, அவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்களா, நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்க ரூம் வந்து ரிஜிஸ்டர்டு ரூம் தானா, அது வந்து ஆள் தங்குறதுக்கு ஏதுவானதாக எல்லாத்தையும் பார்த்து அதில் ஓகே ஒரு பெட் காலியாக இருக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இப்போ கம்பெனி வந்து அந்த அப்ரூவல் அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரூம் தேடுறதுக்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ரொம்பவே டிலே ஆகுது. கிட்டத்தட்ட 1 மந்த் 2 மந்த் கூட ஆகுது. இது மாதிரி நிறைய பேர் நம்மள்கிட்டமே கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, அண்ணே நான் எனக்கு வந்து ஐபி வந்து 2 மாதம் ஆச்சு, இன்னும் வந்து கம்பெனி கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 மாதம்லாம் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிட்டு நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா சில பேர்லாம் வட்டிக்கும் வாங்கிலாம் பணம் கட்டுவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் வட்டியும் கட்ட முடியாது, ஊருக்கும் போக முடியாது, பணத்தை கட்டிட்டு ஊருக்கு போலையான ஊரில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐபி வந்ததுக்கப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட், அதாவது 10,000 இல்லைனா 20,000 இந்த மாதிரி நீங்கள் கட்டிடுங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹவுசிங் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணணும். ஹவுசிங் அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆன்போர்டிங் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது. ஆன்போர்டிங்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னா, டிக்கெட் சொல்லுவாங்க அவங்க. இந்த அதாவது 30ஆம் தேதி 31ஆம் தேதி இல்லை 1ஆம் தேதி 2ஆம் தேதின்னு டிக்கெட் சொல்கிறாங்க அப்படின்னா, டிக்கெட் போட்டுருங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து டிக்கெட் போட்டால் தான் புக் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா சார்? ஏன்னா இப்போ நான் டிக்கெட் போடுறேன் அப்படின்னா நீங்கள் டிக்கெட்டை வந்துட்டு நீங்கள் மாற்றி சப்போஸ் அந்த டேட்டில் போடுறீங்க, உங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் டிக்கெட்டை மாற்றி போட சொல்லுவாங்க. டிக்கெட் நீங்கள் வந்து மாற்றி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையில்லாமல் அந்த பெனால்ட்டி சார்ஜ் நீங்கள் கட்டுற மாதிரி வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்போர்டிங் சென்டரை ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா, சார் ஸ்லாட் இருக்கா, ஆன்போர்டிங் ஸ்லாட்டு நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன் ஸ்லாட் இருக்கா, அதுக்கப்புறம் என்னை மாற்றி போட சொன்னீங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஏன் அமௌண்ட் செலவாகும், அப்படி மாற்றி போடுற மாதிரி வந்தால் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படிங்கிறத ஏஜென்ட்டுக்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே டிக்கெட் புக் பண்ணுங்கள். ஆன்போர்டிங் சென்டர் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க, அந்த டேட்டில் நீங்கள் உள்ளே இருக்கணும்னு அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போடுறது ரொம்ப பெட்ரு. ஓகேங்களா? ஸோ டிக்கெட் போட்டாச்சு அப்படின்னா நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி பாண்டு பேப்பர் வாங்கிக்கோங்க, எஸ்ஜி அரைவல் கார்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் டிக்கெட் காசும் உங்களுக்கு சேவ் ஆகும், பெனால்ட்டி போடாமல் நீங்கள் போகலாம். அடுத்தது முன்னாடியே பணம் கட்டினீங்க அப்படின்னா, ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணுற மாதிரி வரும், அமௌண்ட்டும் அங்கே லாக் ஆகி நிற்கும், நிறையா ப்ராப்ளமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நீங்கள் தெளிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு டைம் நான் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். அதாவது பிசிஎம் பர்மிட், சிப்யார்ட் பர்மிட், டெஸ்ட் அடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐபி கண்டிப்பாக வேணும், ஹவுசிங் அப்ரூவல் அடுத்தது வரணும், அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணணும், அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட்டு புக் பண்ணணும், அடுத்தது வேக்சின் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது பாஸ்போர்ட்டு, அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு, கடைசியாக பாண்டு பேப்பர். இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிங்கப்பூர் வர போக முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் பாஸு, டூரிஸ்ட் விசா. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு விசா, எஸ்ஜி அரைவல் கார்டு, ரூம் புக் பண்ணதுக்கான அந்த டாக்குமெண்ட் இருந்துச்சுனாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட் இருந்தால் மட்டுமே நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும். ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய பேர் நம்மள்ட்ட கமெண்ட்டில் கேட்குறீங்க, சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வர்றதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வேணுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இந்தியா சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு உள்ளர வந்துடலாம், வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நவம்பர் மாதம் நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோ நவம்பர் மாதத்தில் என்னென்ன ஜாப் வரப்போகுது, நவம்பர் மாதத்தில் நீங்கள் என்னென்ன ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டெய்லி வீடியோ வந்துடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.